சீர்காழி கொள்ளிடம் ஆளாளசுந்தரம் ஊராட்சியில அழகிய நத்தம் எனும் கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சத்துணவு பெண் ஊழியரான வீரதிலகம் இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க இடத்தினோட உரிமையாளருக்கும் முன்பகை இருந்திருக்கு. ஏற்கனவே முன்பகை இருந்த காரணத்தினால வீரதிலகத்தோட மாட்டுக்கொட்டைக்கு அவங்களே தீ வச்சு எரிச்சிட்டு அந்த இடத்தோட உரிமையாளர் மீது பழி போட்டிருக்காங்க. இதனை பக்கத்துல இருக்கிற குடிசைவாசிகள் அவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு வீரதிலகத்திடம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க நீங்க வாயை மூடிட்டு இருக்கணும், இதை வெளியில சொன்னா உங்களை தொலைச்சிடுவேணும், எனக்கு ஆள் பலம் அரசியல் பலம் எல்லாம் இருக்கும்னு கொச்சையாகவும் தகாத வார்த்தைகளை சொல்லியும் மிரட்டியிருக்காங்க. அதை கேட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து வீரதிலகம் மீது ஆனைக்கார சத்திரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை செய்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த பகுதி வீட்டில் தீப்பற்றி எரிந்திருக்கு. அதுல 2.5 வயது குழந்தையோட உயிரும் பறி போயிருக்கு. இதனால அவங்க ரொம்ப துன்பத்துல இருக்கிறதாகவும் இதுல வீரதிலகம் வேற வந்து அவங்கள மிரட்டிட்டு போனது அவங்களுக்கு அச்சத்தை தருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அவருடைய குடிசைக்கு அவரை தீ வைத்த வீரதிலகம் தங்களது குடிசைக்கும் தீ வைக்க எவ்வளவு நேரமாகும், இதனால் தங்கள் தூக்கம் கெட்டு மனநிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தயவு செய்து தாங்கள் அளித்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து தங்களை நிம்மதியாக வாழ வழி செய்ய வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கூறுகின்றனர் அப்பகுதியினை சேர்ந்த பொதுமக்கள். கொடுத்து அவங்க பேர்ல இழுத்திருக்காங்க. இதுதான் உண்மை. அதை நீங்க காவல்துறையும் மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாம உங்களால முடியாதுன்னு சொல்லி நல்ல புள்ளி வராது. ஆமா, பையன் வரமாட்டாங்க, யாருமே இங்க வரமாட்டாங்க. அவங்க மேல பொய்யான கேஸை கொடுத்து அவங்கள வந்து பழி வாங்கணும். பழி வாங்கணும். பொய் கேஸ் இது, பொய் கேஸ் இது, பொய் இது எல்லாமே பொய் தான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து மாவட்ட ஆட்சியரும் போலீஸ் காவல்துறையும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வந்து வழங்கணும். அவங்க தான் நல்ல ஒரு இதை எங்களுக்காக வந்து எங்களுக்கு எந்த நேரத்தில் எது நடக்கணும் எங்களுக்கு சொல்ல முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு அவங்க தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு அவங்க தான். எல்லாமே பொய் தாங்க சார், எல்லாம் பொய் தான். ஒன்று கூட உண்மை கிடையாது, எல்லாம் பொய் தான். நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அனுபவிச்சேன் சார். இதால் நடுத்தரில் நின்னோம், ஒரு துணி கூட இல்லாத. திரும்பி இந்த மாரி இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி வந்து கேட்டாங்க, இவ்வளோது எடுத்துருக்குறோமா, உனக்கிட்ட கொடுத்த இடத்த மட்டும் நீ வச்சுக்க, பாக்கி இடத்த நீ விட்டுடணும், இது பொதுமக்களுக்காக போகிற வழி போக்குவரத்தில் நீ அடைக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா திடீர்னு சரி இந்த இடத்த இப்போ கேட்குறாங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே தவறான ஒரு வழியில் உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா மாடுலாம் வந்து வீட்டில் கொட்டாயில் கட்டியிருந்துங்க. 2 மாடு கன்றுக்குட்டி எல்லாம். அது ஒரு 10-11 மணி அளவுக்கு வந்துட்டு மாட்டை ஃபுல்லாக ஓட்டி வெளியில் கட்டிட்டு உடனே தீயை வச்சுட்டு உடனே அவங்க கொளுத்தி விட்டாங்கன்னு சொல்லி இங்கேருந்து நேரம் ஓட ஆரம்பிச்சிது. நான்லாம் எழுத்தாப்பில் அங்கேருந்து கொடையாடுறோம். நாங்கள் எல்லோரும் அமுக்கிறோம், ஆனால் அது அமுக்கலை. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் அமுக்கிறோம். அது நேராக ஸ்டேஷனுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றுமே அதை சொல்லலை. சரி நாங்கள் அமுச்சிட்டு அதோட இருந்துட்டோம். என்ன முடிஞ்சாலும் நான் செய்வேன், உங்களால் முடியாது, நான் கொளுத்துவேன், நான் சமாளிச்சுக்குவேன், பொங்கல்னு அருவாளை தூக்கிட்டு ஓடியாந்துச்சு, வெட்டுறதுக்கு ஓடியாந்துச்சு. நாங்கள் பயந்துட்டு ஓடிட்டோம். கொளுத்துனது வீரதிலகம் எல்லாமே அதுதான். தப்பான எல்லாம் சொன்னதே அதுதான். வேறு யாரும் இங்கே எதுவும் சொல்லலை. அவங்களும் முதலாளிகளும் இங்கே வரவே இல்லை சார். அந்த நைட்டில் நாங்கள் குழந்தை பிள்ளை 2 பச்சை பிள்ளையை தூக்கிட்டு ரோட்டில் நிற்கிறோம் சார். சிலிண்டர் இருக்குது எங்கள் வீட்டில். இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு